ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா கேட்பா ஐலாண்டு. இந்த கேட்பா ஐலாண்டுக்கு நம்ம ஹாய்ஃபாங்லேருந்து கிராப் மூலமாக வந்தோம். கிராப் மூலமாக வந்து ஒரு ஃபெரியில் ஏறி அதுக்கப்புறமா நம்ம இந்த ஐலாண்டுக்கு ஒரு சின்ன போட் மூலமாக வந்தோம். இப்போ அங்கே பார்த்துட்டு இருக்கிறது க்ரூயிஸ். இது வந்து பார்த்திங்கன்னா டர்ட்டில் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்களாம் இந்த பிளேஸை. அதை பார்த்தா ஒரு டர்ட்டில் மாதிரி இருக்குல்ல. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஃபிஷ்ஷிங் வில்லேஜ், ஃப்ளோட்டிங் வில்லேஜ். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 200-300 வீடு பக்கத்தில் இருக்கும். நம்ம எப்படி இங்கே நிலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோமோ அதே மாதிரி இங்கே வந்து தண்ணியில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு வீட்டுக்கு தேவையான ஏன் செடி கூட வளர்த்துட்ருக்காங்க பாருங்களேன். அங்கேயே ஒரு பேஸ்கெட் மாதிரி வச்சுப்பாங்க. ஃபிஷ்ஷை பிடிச்சி அந்த பேஸ்கெட்குள்ளே போட்டு வச்சுப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு அங்கேயே மீன் வளர்ப்பு, இறால் வளர்ப்புன்ற மாதிரி ஒரு செப்பரேட்டாக பண்ணி வச்சுருப்பாங்க தனித்தனியாக. ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது. ஃபெர்ரியில் வந்துட்டு அங்கேருந்து வந்து ஒரு போட் மூலமாக வந்தோம். க்ரூயிஸில் பார்த்தா இந்தளவு என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்குமான்னு தெரியல, பட் போட்லன்றனால வேறு லெவல். இது டிசம்பர் மந்த்துன்றனால ரொம்ப குளிர் அதிகமாக இருந்தது. ஆனால் இது கரெக்டான மந்த்தாக இருந்தது. நாங்கள் வந்த டைமில் வந்து சன் இருந்ததுனால நாங்கள் தப்பிச்சோம். இல்லை அப்படின்னா வெதர் ரொம்ப டவுன் ஆகிருந்திருக்கும். கொடி பறக்குது, வியட்நாம் கொடி பறக்குது. இந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு பெட்டு, நம்ம வீட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல நான் பேச விரும்பலை, இந்த அழகை ரசிச்சுட்டு வரலான்னு அமைதியாக இருக்கேன். இந்த வீடியோக்கு அப்புறமா நான் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஃபிஷ் ஃப்ளோட்டிங் வில்லேஜை இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸை போய் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அந்த வீடு வந்துடுச்சு. இந்த வீட்டுக்குள்ளே பாருங்கள், ஒவ்வொரு பேஸ்கெட்டில் பாசி, இந்த கிளிஞ்சல், சங்கு எல்லாமே உயிர் வாழ்கிற எல்லா கடல் வாழ் உயிரினங்களையும் பிடிச்சி வச்சு இப்படி பண்ணிப்பாங்க. சேவ் பண்ணி அதுக்கப்புறம் போகும்போது விற்பாங்க. இவங்க தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள். வெசல்ஸ்லாம் பாருங்கள். இது மீன் பிடிக்க தேவையான அந்த நெட்டு இதெல்லாம். அதுக்கப்புறம் வியட்நாம்னாவே அழகு தாங்க. எது எடுத்தாலும் டெக்கரேஷன். இங்கே பாருங்கள், இவங்க இங்கேயே தூங்கிப்பாங்க. படுத்து தூங்குறதுக்கு பெட்டு, துணியை துவச்சி இங்கேயே காய போட்டுப்பாங்க. நம்ம வீட்டில் எப்படி இருப்போமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்காங்க. ஆனால் இது ஒரு நல்ல அனுபவம். இடத்துக்கு நம்ம வேறு இடத்துக்கு போனோம் அப்படின்னா கூட வீட்டையே நகர்த்திட்டு போயிடுவாங்க. பாருங்கள், படுக்கிறது பெட்டு பாயெல்லாம் போட்டு அழகாக நீட் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து ஏதாவது வேணும்னா கூட இந்த போட்டில் போய் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. மீன் பிடிச்சிட்டு வந்து இங்கே இது பண்ணுவாங்க. நம்மளும் டூரிஸ்ட்டும் வந்து இதில் போகலாமா. ஆனால் கொஞ்சம் இது ஆழ்கடலுன்றனால கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு பயம். அவங்க எந்த இடத்துல நிறைய மீன் இருக்குமோ அந்த இடத்துல வீடையே மாற்றிப்பாங்க, பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஃபைனலாக நாங்கள் ஈவினிங் ஆகிடுச்சு. மறுபடியும் அகைன் ஃபெர்ரிக்கு போகிறதுக்காக இந்த ஃபெர்ரி ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இதுதான் ஃபெர்ரி. சன் செட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஃபெர்ரியில் நாங்கள் கிராப்பில் வந்தோம். அந்த காரையே இதில் எடுத்து ஏற்றிக்கிட்டு நாங்கள் மேலே போய் அந்த கொடி பறகுது பார்த்திங்கன்னா, அந்த பிளேஸில் வந்து வியூவோடு நம்ம உட்காரத்துக்கான பிளேஸ் இருக்குது. கீழே காரு, 2 வீலர் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இருக்கும், நின்றுக்கும். இங்கேருந்து அந்த சைடு வந்து எல்லா வெஹிக்கிளையும் கொண்டு போவாங்க. தேங்க்ஸ்.